சார் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. மிகவும் கைராசியான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் அது. அது மட்டும் இல்ல, நீங்க துபாய் அது இதுன்னு ம், ம், பறக்குறீங்க. சரி, அந்த விஷயத்த தூக்கி மூர கட்டிடுவோம். ம், அதாவது நெறைய சேனல்ல உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ கைராசியான மனுஷன். அன்க்யூரபிள் டிசீஸ் ம், அப்படின்னுவாங்க. ம், தீர்க்க முடியாத மோசமான நோய கூட ம். நீங்க உங்க மருந்தால நீங்க குணப்படுத்திடுறீங்க. அது எப்படி சார் சாத்தியம்? இப்ப தீராத வியாதிம்மா ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கு. நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து எனக்கு முன்னாடி ஒரு 15 டாக்டர்ஸ பார்த்துருப்பாங்க. ம். உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அங்கெல்லாம் பார்த்துட்டு, மெடிசின் எடுத்துட்டு, முடியல, பண்ணல, உட்காந்துருவாங்க. எது சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஸ்டேஜில நான் போறேன் அப்படின்னா, நானும் எடுத்தோனே மெடிசின் குடுக்க மாட்டேன். கவுன்சிலிங் குடுப்பேன் ஃபர்ஸ்ட்டு. நான் எப்படி மெடிசின் குடுக்குறேன்? என் மெடிசின் உனக்கு எப்படி வேலை செய்யும்? நீ இந்த மாரிலாம் ஃபாலோ பண்ணணும். உனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீ தான் என்கிட்ட பேசணும். உங்க அப்பாவோ, அம்மாவோ பேச ஆமா. சொல்லக்கூடாது. 1 to 1 பேசணும். அப்பதான் எனக்கு தெரியும் சில விஷயம். இப்படிலாம் நான் அவங்ககிட்ட கவுன்சிலிங் குடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நோய்ங்கிறது வந்து உடம்புல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு போறது தான்மா. இத வச்சுக்கிறதும், அனுப்புறதும் நம்ம கிட்ட இருக்கு மெயினா. பேஷண்ட் கிட்ட இருக்கு. கெஸ்ட் வரதும் ஆமா, போறதும். அந்த மாரி. இத வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன். எடுத்துரு. இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீ கட்டில்ல தான் படுக்கணும், பெட்ல தான் படுக்கணும்." நான் சொல்லுவேன், "கண்டிப்பா படுக்காதன்னுவேன். தரையில படுத்து விட்ரு. 40 பிளஸ் ஆயிடுச்சா, தரையில படு. தலகாணி வச்சுக்காத." சுகம் இருக்காதே சார். அப்படியே கட்டாந்தரையில இல்லம்மா, படுத்தா. 2 நாள் 3 நாள் கஷ்டமா இருக்கும்மா. அதுல கிடைக்கிற சுகம் எதுலயுமே இருக்காதும்மா. தரையில படுத்து உருண்டீங்கன்னா, காலைல 4 மணிக்கு எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் மோஷன் போவீங்க. பாடி ஃப்ரெஷ் ஆகுதா? அடுத்தது காஃபி சாப்பிடுறீங்க. மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுதா? பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு தோணும். இதெல்லாம் வந்து தரையில படுத்தா மட்டும் தான் கிடைக்கும். நீங்க கட்டில்ல படுத்தீங்கன்னா டெஃபினட்டா கிடைக்காது. 10 மணி மட்டும் தூங்குவோம். ஆமா. இஷ்டத்துக்கு தூங்குறது இல்ல அது. சோம்பேறித்தனம். 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க மாட்டீங்க நீங்க. நீங்க தரையில படுங்க. காலையில படுத்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்துக்கணும், ஃப்ரெஷ்ஷா எழுந்துப்பீங்க.